வணக்கம் ஃபோக்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 அண்ட் விஏவோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4, அதாவது குரூப் 4க்கான எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதாவது 30/1/2024 தான் வந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தா இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28/2, அதாவது பிப்ரவரி 28ஆம் மதியம் நைட் 12 மணி வரைக்கும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம், இப்போ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அது எப்போது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் மார்ச் 6ஆம், அதாவது 4/3/2024 6/3/2024 வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9/6, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த எக்ஸாம் நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து நைட் மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு மொத்தம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 6244 வேகன்சி வேரியஸ் போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக டிஎன்பிசி அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டிங் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இதாக லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்போ வேகன்சிஸ் மொத்தம் எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,500, 19,500 71,900 வரைக்கும் சேலரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட். இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினரல் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் சொல்லியிருக்காங்க. இதில் மொத்த வேகன்சி வந்துட்டு 2442 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்துட்டு 19,500 71,900 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்யூரிட்டி லெவலில் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து எங்கேன்னு சொல்லிக்கிறீங்க தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து இதுக்கும் 44 வேகன்சி. இதோட சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19,500 71,900 தான் இதோட சேலரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. இதுக்கும் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 62,000 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட். இது எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டில். இதுக்கும் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 62,000 தான் அதோட சம்பளமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். இது எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் போர்ட் அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை வேகன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கும் 49 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி அதே தான் 19,500 62,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் தான் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை வேகன்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15 வேகன்சி. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 19,500 அதே 62,000 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் கேட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி? 7 வேகன்சி. இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 71,900, அதாவது மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே 19,500 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அடுத்தது வந்து டைப்பிஸ்ட். இதையும் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் செக்ரட்டரியேட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் 1653 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே சம்பளம் தான் 19,500 79,900 அப்படிங்கிறது தான் இதோட சம்பளம். அடுத்ததும் டைப்பிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது எங்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட் இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 62,000. இதுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. அடுத்ததும் டைப்பிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்மால் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் இதுவும் 3 வேகன்சி 19,500 62,000 தான் இதோட சம்பளமும். அடுத்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா அடுத்ததும் டைப்பிஸ்ட் தான். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் சொல்லியிருக்காங்க. 39,000 மன்னிச்சுக்கோங்க 39 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 19,500 71,900 தான் அதோட சேலரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் கேட்டிருக்காங்க. இதோட சேலரி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 62,000. இதோட வேகன்சி வந்து
அடுத்த வேகன்சி பார்க்கலாம். அடுத்த வேகன்சி பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட். இது எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. 441 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து 20,600 75,900 ரூபா. அடுத்தது ஸ்டெனோ டைபிஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிட்டடில் கேட்டிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ வேகன்சினா 2 வேகன்சி, 20,600 65,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் ஸ்டெனோ டைபிஸ்ட் தான். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேகன்சி வந்து 2 வேகன்சி. அண்ட் தென் இதோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20,600 65,500 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அப்படிங்கிற வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஸ்டெனோ டைபிஸ்ட் 2 அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கூட வேகன்சி வந்து 20,600 அண்ட் தென் 65,500 வரைக்கும் இதோட சம்பளம் இருக்கும். அடுத்து வந்து பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஜென்ரல் மேனேஜர். இதுவும் ஸ்டெனோ டைபிஸ்ட் 3. இது வந்து எங்கே இருக்க என்ன வேகன்சிக்காக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் லிமிடெட் இதுக்காக கேட்டிருக்காங்க. இதோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 62,000. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவும் ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆவின் இருக்குங்களா, ஆவினில் வந்துட்டு இது பண்ணுறாங்களா, அதோட வேகன்சி இதில் ஆட் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து 20,600 65,500 ப்ளஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபெடரேஷன் லிமிடெடில் இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 62,000 அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதுவும் வந்து அந்த மில்க் ஃபெடரேஷன் தான் 19,500 62,000 வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் கம் டெலிகாம் ஆப்ரேட்டர். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன்ஸ் லிமிடெட் அங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். சரிங்களா, இதுக்கு வந்து 19,500 62,000 சம்பளம். ஓகேங்களா. அடுத்து வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. இது எங்கே அப்படின்னு சொல்லுங்கள், இதுவும் ஆவின்லேயே தான். 15 வேகன்சி இருக்குது. இதோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 18,200 57,900 தான் இதோட சேலரி. அடுத்து பார்த்திங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபோரென்சிக் சயின்ஸ் அண்ட் சூப்பரண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதோட வேகன்சி வந்து 25. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 19,500 71,900. அடுத்து வந்து பில் கலெக்டர். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அண்ட் டவுன் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 66 வேகன்சி. இதோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 19,500 71,900. அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவினில் தான். 49 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15,500 50,400 வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து ஃபாரஸ்ட் கார்டு. இதிலே வந்துட்டு இந்த டைம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்டு. இதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சூப்பரண்ட் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. 171 வேகன்சி. இதோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 18,200 57,900. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இது வந்து தமிழ்நாடு அதே தான், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. 192 வேகன்சி. 18,200 57,900 சம்பளம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் வாட்சர். இது வந்து இதுவும் அதே தான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான். 526 வேகன்சி. சம்பளம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 16,600 52,400 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 288 வேகன்சி. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16,600 52,400 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது வந்துட்டு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சூப்பரண்ட் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். 20,600 75,900. இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சிபிஎஸ் இபிஎஃப் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிபிஎஸ்னால் பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். அடுத்து வந்து இபிஎஃப்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது சம்பளம் போக இதில் உங்களுக்கு இதில் வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 செக்டராக பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். இது வந்துட்டு
மொத்தம் 100 கொஷினாக இருக்கும். இதில் வந்து 150 மார்க் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த செக்டாருக்கு போக முடியும். அதாவது பார்ட் ஏல மினிமம் 60 மார்க். ஓகேங்களா? மினிமம் 60 மார்க். 150ல் மினிமம் 60 மார்க், அதாவது 40% நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கே நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் அதை மட்டும்தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து அடுத்த செக்ஷனுக்கே போகாது. உங்களுக்கு OMR சீட் எக்ஸாம் வந்து ஒரே டைமில் நடந்துடும். பட் ஆனால் வந்துட்டு செலெக்ஷன் அங்கே வந்து நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் பார்ப்பாங்கள்ல, எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த நேரத்தில் வந்துட்டு பார்ட் ஏல வந்துட்டு மினிமம் 40% மார்க், அதாவது 60 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் பியே எடுப்பாங்க. இல்லைன்னா அதிலே உங்களை டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. பார்ட் பியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு 75 மார்க்கும், ஆப்டிடியூட்டில் வந்துட்டு 25 மார்க்கும், ஆக மொத்தம் 150 மார்க். பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 300 மார்க். ஓகேங்களா? இதுக்கு எத்தனை கொஷின் சொல்லி பார்த்தீங்கன்னா 200 கொஷின். ஓகேங்களா? இதில் மொத்தமாக சேர்ந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்கள, இதுக்கு எவ்வளோ மினிமம் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 90 மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18 வயசு 1/7/2024 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 32 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது, அதாவது 32 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. இதுவே இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர், யூத் ட்ரைபல், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரூல்ஸ். இதுலேயே வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. இப்போ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயசு, அதாவது SC/ST இருந்தால் 37 வயசும், BCN காமனாக இருந்தால் 34 வயசு வரைக்கும் நம்மளுக்கு ஏஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா SC/ST 42, அதே மாதிரி BC OBC இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து 42 இருக்குது வயசு வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மற்ற கேட்டகரிஸ் எல்லாமே 37, SC/ST 37, OBCனா 34, அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ்னு சொன்னாங்களா, கூட்டுறவு, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆஃப் உமன்ஸ் டெவலப்மெண்ட், அவங்களில் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே, அதாவது மினிமம் ஏஜ் அப்படின்னு எதுவும் கிடையாது. மினிமம் ஏஜ் இருக்குது, மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிற லிமிட்டிங் வந்து கிடையாது அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்களா, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் அண்ட் யூத், இவங்கெல்லாம் வந்து BC OBC அந்த மாதிரி காமன் கேட்டகிரி, இல்லை SC/ST இந்த மாதிரி கேட்டகிரி இருந்தாலும் 37 வயசு அவங்களுக்கு ஹையர் லிமிட்டு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வந்துட்டு அந்த ஏஜ் லிமிட்னு சொல்லி போட்டிருந்தாங்களா, அது வந்துட்டு 60, அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் இதில் போட்டிருந்தாங்களா, அதாவது 60 வயசு கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. அடுத்து வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். மினிமம் வந்துட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் குவாலிஃபிகேஷன். இது வந்து SC/ST இந்த HSC, அதாவது நம்ம 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் நம்ம வச்சுருந்தாலே போதுமானது. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரூஃபாக வந்துட்டு எது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, இல்லாட்டி வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் TC சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து டிகிரி மார்க் ஷீட், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இல்லாமல் உள்ள அப்லோட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்தது வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. VAO அவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாக ஒரு என்ன மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நம்ம VAO அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்னு தமிழ்நாடு சப்ளை வாட்டர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்மால் கண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன், இது எல்லாமே வந்துட்டு மினிமம் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வாட்டர் வெல்ஃபேர் வந்துட்டு மினிமம் ஒரு டிகிரியும், அப்புறம் வந்து லா படிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் உமன்ஸ் டெவலப்பர் அதில் சொல்லியிருந்தாங்களா, அதுக்கும் வந்துட்டு மினிமம் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் அந்த கூடவே பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது BCom CS இதில் கம்ப்யூட்டர் ரிலேவெண்ட் ஏதாவது ஸ்டடீஸ்லாம் படிச்சிருப்பாங்களா, அவங்களெல்லாம் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மெடிஷனல் பிளான் ஃபார்ம் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேட் லிமிடெட் இருக்குங்களா, இதுக்கு வந்துட்டு மினிமம் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்.
இல்லை வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு இருந்ததில் வந்துட்டு ஒரு டிகிரியாவது பண்ணியிருக்கலாம், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இல்லை அவங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிப்ளமோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது 10th முடிச்சினாலே பண்ணலாம். இவங்க வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இந்த டைப்பிங் இதெல்லாம் போயிருப்பாங்கள்ல, அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சிருக்கலாம், ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ப்ளஸ் வந்துட்டு மஸ்ட் பாஸ்ட் இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் டைப்ரைட்டிங்கில் அந்த டைப்ரைட்டிங் பழகிட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் மாதிரி பண்ணியிருப்பாங்களா, அப்படி இருந்தவங்க வந்துட்டு இதை வந்து நான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஸ்டெனோடைபிஸ்ட். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது 10th முடிச்சிருந்தாலே இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான். ப்ளஸ் வந்துட்டு இவங்க டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும். ஹையரில் சீனியர் கிரேட் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தும் அதே தான், ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் கார்பரேஷனும் அதே தான், அந்த குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பர்சனல் கிளர்க். இது சொல்லியிருந்தாங்கல்ல, தமிழ்நாடு உமன்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு பர்சனல் கிளர்க் வந்து வேகன்சி வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை இவங்க வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டராக இருக்கணும். இது வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருந்து அந்த கிளாஸோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஆவினோடது வந்துருச்சு, ப்ரைவேட் செக்ரட்டரி. இதுக்கு வந்துட்டு மினிமம் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டைப்பிக்கல் இது போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களும் அதே மாதிரி தான். பட் இவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது. அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கண்டிப்பாக போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிசப்ஷன் கம் டெலிகாம் ஆப்ரேட்டர். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது 10th முடிச்சிருந்தாலே இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக டெலிகாம் ஆப்ரேஷனில் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, டிகிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து மில்க் ரெக்கார்டர். இவங்க வந்துட்டு அதே மாதிரி தான், ஒரு இன்ஸ்டியூட்டில் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்கூலில் 12th வந்துட்டு பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பில் கலெக்டர் வந்து மினிமம் வந்து ஒரு 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சீனியர்ஸ் ஃபேக்டரி அசிஸ்டண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க வந்து 10th or 12th முடிச்சிருக்கணும். ஹையர் லெவலில் வந்துட்டு ஐடிஐ இந்த மாதிரி ஒன்று கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டுக்குமே வந்துட்டு இவங்க வந்து 12th வந்துட்டு ஃபஸ்ட் குரூப் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இல்லை வந்துட்டு இவங்க வந்து ஆர்மி சர்வீஸ் ரிட்டையர்டு இல்லை இந்த மாதிரி இது பண்ணினா கூட அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இவங்க வந்துட்டு கண்டிப்பாக 12th வந்துட்டு இது ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிசம் அதாவது வண்டி ஏதாவது இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னா அது மினிமம் ஒரு வண்டியை பற்றி எதானாலும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் வாட்சர். அதுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வந்து இவங்களும் வந்துட்டு ஆர்மி ஃபோர்ஸ்லேருந்து எது இருந்தாலும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் சர்வீஸ் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜூனியர் ஆப்ரேட்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இவங்க வந்துட்டு மினிமம் அதாவது இவங்க வந்து மினிமம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 10th படிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இவங்க வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏதாவது இன்டர்மீடியட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ்னு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இல்லை அதாவது காமர்ஸ் 11th டிகிரி எடுத்து படிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி எடுத்து படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மினிமம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது தான் மினிமம் பேசிக். 10th படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேசிக்காகவே இதை எடுத்து படிக்க முடியும், எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா?
இதோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் தமிழ்லேயும் நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை படித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல்லாக படித்து பாருங்கள். தேங்க்யூ.